தாவேகா ஏன் அதிமுகவை டார்கெட் பண்றாங்க, திமுகவை தொடமாட்டாங்க? அங்கதான் இருக்கு ட்விஸ்ட். வாங்க பார்க்கலாம். தமிழக அரசியல்ல தற்போது அதிகம் பேசப்பட்ட ஒரு விஷயமாக மாறி இருக்கிறது தமிழக வெற்றி கழகத்துல ஆள் தூக்குறோம் அரசியல் தான். குறிப்பாக அதிமுகவில் தொடர்ந்து முக்கிய நிர்வாகிகள், முன்னாள் அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள் தாவேகால இணைந்து வருவது அரசியல் வட்டாரங்களில் பல்வேறு கேள்வியை எழுப்பியிருக்கு. இந்த நிலையில இது விஜயின் திட்டமிட்ட பிளான் எனவும், வருங்காலத்துல தாவேகா திமுக என்றுதான் இருக்க வேண்டும், அதற்காகத்தான் அதிமுக ஜாமான்களை எல்லாம் தட்டி தூக்குது தமிழக வெற்றி கழகம். 2026 சட்டமன்ற தேர்தல்ல தனிப்பெரும் கட்சியாக இருந்தாலும் ஆட்சி அமைக்க தேவையான பெரும்பான்மை தாவேகாவுக்கு கிடைக்கல. இதனை அடுத்து பல கட்ட பேச்சுவார்த்தைக்கு பிறகு பல்வேறு கட்சிகள் விஜய்க்கு ஆதரவு தெரிவிச்சிருந்தாங்க. திமுக கூட்டணியில இருந்த காங்கிரஸ், இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தைகள், இந்திய யூனியன் முஸ்லிம் லீக், மதிமுக உள்ளிட்ட கட்சிகள் தாவேகாவுக்கு ஆதரவு அளிச்சிருந்தாங்க. இதனால அமைச்சரவையிலும் சில கூட்டணி கட்சிகளுக்கும் பிரதிநிதித்துவம் வழங்கப்பட்டுச்சு. ஆனா தாவேகாவின் ஆள் தூக்கும் அரசியல் அதோட நின்றுவிடவில்லை. அதிமுகவை சேர்ந்த பல எம்எல்ஏக்கள் தங்களது பதவியை ராஜினாமா செய்து தாவேகால இணைந்தது தமிழக அரசியலில் பெரும் புயலே உருவாக்கி இருக்கு. இன்னும் சிலர் இணைவார்கள் என்ற தகவலும் அதிமுக தலையை அதிர செய்யுது. ஏற்கனவே மரகத குமரவேல், இசக்கி சுப்பையா உள்ளிட்டோர் அதிமுகவில இருந்து விலகி தமிழக வெற்றி கழகத்துல இணைஞ்சிருக்காங்க. இந்த நிலையில தற்போது எம்.ஆர். விஜயபாஸ்கர், சி. விஜயபாஸ்கர் உள்ளிட்ட பலர் தமிழக வெற்றி கழகத்துல இணைஞ்சிருக்காங்க. மேலும் வர நாட்களில் மேலும் பலர் இணையலாம் எனவும் சொல்லப்படுது. எதற்காக பாஜக, திமுக உள்ளிட்ட கட்சிகளை விட்டுட்டு அதிமுகவை மட்டுமே தமிழக வெற்றி கழகம் குறிவைக்குது என்ற கேள்வி அரசியல் வட்டாரங்களில் எழுந்திருக்கு. உண்மையில் விஜய் திட்டமிட்டுதான் நகர்வு செய்கிறாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. அரசியல் செய்ய வேண்டும் என்றா எதிர்கட்சி தேவை. அந்த எதிர்கட்சி அது திமுகவா தான் இருக்க வேண்டும், அதிமுகவா இருக்கக்கூடாது என்பதுதான் விஜய் கணக்கு என்கிறாங்க. இந்த 5 ஆண்டுக்கான கணக்கை மட்டும் வைத்துக்கொண்டு விஜய் செயல்படவில்லை எனவும், அதற்கு பிறகும் தமிழக வெற்றி கழகத்தை ஒரு மிகப்பெரிய அரசியல் கட்சியாக உருவாக்கும் முயற்சி தான் அதிமுகவில் இருந்து முக்கிய நிர்வாகிகளை தட்டி தூக்குவது என்கிறாங்க. விஜயின் தனிப்பட்ட செல்வாக்கு மட்டுமே தற்போது தமிழக வெற்றி கழகத்தில் மிகப்பெரிய பலமாக இருக்குது. அதே நேரத்துல தமிழகம் முழுவதும் கட்சியை வலுப்படுத்த வேண்டுமென்றால் 2ஆம் கட்ட தலைவர்கள், மாவட்ட அளவில் செல்வாக்கு மிக்க நிர்வாகிகள் அவசியம் என விஜய் உணர்ந்திருக்காங்க. இதனால் தான் விஜயபாஸ்கர் உள்ளிட்ட மாவட்ட அளவில் செல்வாக்கு கொண்ட தலைவர்களை இழுத்து வருவதா சொல்லப்படுது. மேலும் தமிழகத்துல காங்கிரஸ் வீழ்த்தப்பட்ட பிறகு திமுக, அதிமுக என்ற இருதுருவ அரசியல் மட்டுமே தற்போது வரை இருக்கிறது. இந்த நிலையில தற்போது தாவேகா, அதிமுக, திமுக மும்முனை போட்டி இருக்கும் நிலையில் அதிமுக, திமுக என இருதுருவ அரசியலாக வேண்டும் என்பதுதான் விஜயின் திட்டம் எனவும், அதற்காகவே தற்போது இந்த விநியோகத்தை அவர் செயல்படுத்தி வருகிறார் என்கிறாங்க. முதல்வர் விஜயின் இந்த விநியோகத்தால் அதிக பாதிப்பை சந்தித்து இருப்பது அதிமுக தான். தேர்தல் தோல்விக்கு பிறகு கட்சியில் அதிருப்தி, மூத்த தலைவர்கள் வெளியேறுவது, மேலும் கட்சியில் இருக்கும் தலைவர்களும் போர்க்கொடி தூக்குவது என அதிமுகவின் அடிமட்டத்தையே அசைச்சு பார்த்திருக்கிறது தற்போது அரசியல் நிகழ்வு. அதே நேரத்துல அதிமுக முழுமையாக பலவீனம் அடைந்து விட்டது என சொல்ல முடியாது. இரட்டை இலை என்னும் மாபெரும் ஆயுதம் அந்த கட்சிக்கு இருக்கு. தலைமை மீதுதான் தொண்டர்களுக்கு அதிருப்தி இருக்குது தவிர, அதிமுகவின் கொள்கைகள், இரட்டை இலை சின்னத்துக்கு என தனி வாக்கு வங்கி உள்ளது. எனவே கட்சியிலிருந்து வெளியேறும் தலைவர்களை சமாதானம் செய்து கட்சிக்குள் வரவழைக்க வேண்டும், தொண்டர்களின் கருத்துக்களை கேட்க வேண்டும் என்ற கோரிக்கையும் எழுந்து வருது. அதிமுக பலம் பெறுமா அல்லது தமிழக வெற்றி கழகத்தின் விநியோகம் தான் வெல்லுமா என்பதுதான் தமிழக அரசியல் தற்போது கேள்வியா இருக்குது. சோ இத பத்தி உங்க கருத்து கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க.